அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம விலாக்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்டா, நியூ சென்ட்ரல்ல இந்தியன் 2 மூவி பார்க்க போறோம். என்னோட வீடியோவை பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்கா இருக்கீங்க. இந்த நியூ சென்ட்ரல்ல தான் இந்தியன் 2 ப்ரொமோஷன் ஃபேன் மீட்டிங் நடந்துச்சு. நான் அதோட வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். பார்க்காதவங்க பார்த்துக்கிருங்க. இந்தியன் 2 மூவிக்கு நாங்கள் டிக்கெட் 2 வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். இந்த நியூ சென்ட்ரலில் 5th ஃப்ளோரில் தான் ஜிஎஸ்சி சினிமா இருக்குது. நம்ம 5th ஃப்ளோர் போய் தான் படம் பார்க்க போகிறோம். இப்போ 5th ஃப்ளோர் வந்தாச்சு. வந்ததோடய இந்தியன் 2 பேனர் இருக்குது. இந்த இந்தியன் 2 படம் பார்க்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த பேனர் கிட்டாலேயே நிறைய பேர் போட்டோ வீடியோ எடுக்கிறாங்க. நம்ம டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணதுனால டிக்கெட்டோடைய பாப்கார்ன் புக் பண்ணியாச்சு. இப்போ டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி பாப்கார்னை வாங்கிக்கிட்டு நம்ம ஹாலுக்குள்ளே போவோம். நம்ம ஆர்டர் பண்றது கேரமல் பாப்கார்ன். நம்ம இங்கேயும் பாப்கார்ன் காசு கட்டி வாங்கிக்கிறலாம். இங்கேயும் நம்ம நேரடியாகவும் டிக்கெட் படத்துக்கு எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம பாப்கார்ன் வாங்கியாச்சு. நம்ம உள்ளாக்க போகிறதுக்கு டைம் இருக்கிறதுனால இன்னைக்கு ஜிஎஸ்சி சினிமாவில் என்னென்ன படம் ஓடுதுன்னு நம்ம மானிட்டரில் பார்ப்போம். மலேசியாவுல எல்லா தியேட்டர்லயுமே இந்தியன் 2 மூவி ரிலீஸ் ஆயிருக்குது. நிறைய பேர் இந்த மூவி பார்க்க வந்திருக்கிறாங்க.
இப்போ நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம ஹால்குள்ளே போவோம். இந்த தியேட்டர்ல நிறைய ஹால்ஸ் இருக்குது. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 11வது ஹாலு. ஆனா எல்லா ஹால்லயுமே இந்தியன் 2 மூவி ஓடுது. இப்போ நம்ம ஹால்குள்ளே வந்தாச்சு. நம்ம டிக்கெட்டில் என்ன சீட் நம்பர்னு பார்த்து உட்காருவோம். நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்படித்தான் மலேசியாவில் தியேட்டர் இருக்கேன். இப்போ இந்தியன் 2 மூவி பார்த்து முடிச்சாச்சு. இந்த படத்தில் இந்தியன் தாத்தாவோட நடிப்பு நல்லா இருக்குது, சித்தார்த்தோட நடிப்பு நல்லா இருக்குது, பாபி சிம்ஹாவோட நடிப்பும் நல்லா இருக்குது, எஜே சூர்யாவோட நடிப்பும் நல்லா இருக்குது, அனிருத்தோட இசையும் நல்லா இருக்குது. ஆனால் இந்தியன் 1ல் உள்ள ஏஆர் ரஹ்மான் இசை மாதிரி இல்லை. இந்தியன் 1 நல்லா இருந்துச்சு. அதே எக்ஸ்பெக்டோட நாங்கள் இந்தியன் 2க்கு வந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்தியன் 2 இல்லை. இந்தியன் 2 முடிவில் இந்தியன் 3யோட ப்ரோமோ காமிச்சாங்க. பார்ப்போம் இந்தியன் 3 எப்படி இருக்குதுண்டு. இந்தியன் 2 ஃபேன் மீட்டிங்கை பார்த்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, ஆனால் படத்தில் இருந்தது வேற. இந்தியன் 2 படத்தில் காமிச்ச கோல்டு வீடு, கோல்டாலான அந்த அரசியல்வாதியோட வீடு நல்லா இருந்துச்சு. டைரக்டர் சங்கரோட பிரம்மாண்டம் நல்லா இருந்துச்சு. இப்போ படத்தை பார்த்து முடிச்சுட்டு டீ குடிக்க வந்தாச்சு. டீ குடிச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.